முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிப்டி, பேங்க் நிப்டி, பின் நிப்டி மற்றும் சென்செக்ஸ் மிட் கேப் நிப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். நிப்டி பாத்தீங்க அப்படின்னா நிப்டி மட்டும் இல்லாம நிப்டி, பேங்க் நிப்டி, சென்செக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஸோ திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிப்டியை பார்த்துடலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ 24,817 அப்படிங்கிற லோ கொடுத்துக்கிட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,160 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கான சப்போர்ட் பாத்தீங்கன்னா 24,817 தான் இப்போதைக்கான சப்போர்ட். அதுக்கு கீழே வந்தா 24,674 சரிங்களா. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,894, 24,900, 24,950 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல போனாதான் 27,160 அடுத்த ரெசன்ஸ் லெவலாக இருப்பாங்க. ஸோ ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 24,800 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கான சப்போர்ட் 24,900 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அதையும் தாண்டா 25,000 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால இப்போதைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 800 சப்போர்ட், 900 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருப்பாங்க. சரிங்களா. நம்ம என்எஸ்சிலையும் பார்த்துடலாம். என்எஸ்சில பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 900ல பாருங்க 1.22 பிளஸ் 1.16. ஸோ அப்போ 24,900 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் மேல போனா 25,000 ஓகேங்களா. ஸோ 2.65 பிளஸ் 2. ஸோ 20,000 தாண்டது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் இப்போதைக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி சப்போர்ட்னு பாருங்க 1,02,000 கான்ட்ராக்ட் 24,800ல பிளஸ் 28,000 கான்ட்ராக்ட் ஆட் ஆகுதுன்னா 24,800 ஒரு சின்ன லெவலான ரெசிஸ்டன்ஸ் தான் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணுவாங்க. பெரிய சப்போர்ட்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன சப்போர்ட்டா தான் இப்போதைக்கு ஆட் பண்றான். ஓகேங்களா. ஸோ அதையும் 800ஐயும் பிரேக் பண்ண அடுத்த சப்போர்ட் பாருங்க 24,600ல போட்டிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் இறங்குவாங்க. ஓகேங்களா. அதுக்கும் கீழே வேணா 1.67 இங்கன்னு பாத்தீங்கன்னா 24,500. ஸோ 24,600ம் 500 தான் அடுத்தடுத்த சப்போர்ட். ஸோ 800 பிரேக் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் நிப்டி டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,800க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம். ஏன்னா அதான் வந்து இப்போதைக்கான சப்போர்ட்டுங்கிறதுனால கால் ஆப்ஷன் பார்த்தரலாம். 24,900க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கால் ஆப்ஷன் சைடு 24,800க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மார்க்கெட் 178ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த 178ம் 154 பிளஸ் 126ம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 200ங்க ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கு மார்க்கெட் இப்போதைக்கு. ஸோ இந்த 200ம் 244ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கிறதால ஸோ இந்த 244 800 பிரேக் பண்ணா மட்டும்தான் மேல போகும். இல்லைன்னா மீண்டும் இந்த 244 மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிற பட்சத்துல மார்க்கெட் இறங்கும் போது மார்க்கெட் புட் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா 24,900க்கான புட் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கான். ஓகேங்களா. இந்த பக்கம் சைடு தான் பிரைஸ் நல்ல என்ன இருக்கு மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 24,900க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ புட் ஆப்ஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 120 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்திருக்கு. பிளஸ் 156ஐயும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 172ங்கிற ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் பிரேக் பண்ணி நிக்குது. ஸோ 205 வந்து இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த 205ஐயும் பிரேக் பண்ணான்னா 252 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த 252 ஹை பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா வந்த ஹை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த ஹை போவான், அதுக்கு மேல லெவல் இல்ல. ஸோ அந்த 250ங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருப்பான். இப்போதைக்கான நல்ல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சப்போர்ட்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 156 120ம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருப்பாங்க. 205ம் 252ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போது 205 நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதையும் பிரேக் பண்ண 250 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தா வந்து பேங்க் நிப்டியை பார்த்துடலாம்.
ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 51,351ங்கிற ஹை கொடுத்துட்டு மார்க்கெட் பாருங்க கிட்டத்தட்ட 50,493 லோ கொடுத்துருக்கான். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்னு பாருங்க 50,490, 50,500 தான் சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்து 50,300 ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் கீழே வேணா ஃபர்தரா 50,000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 50,800 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல போனா 51,000 சரிங்களா. ஸோ இதான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை தெரியுங்களா. ஸோ ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது கம்மியான ஓப்பன் டெஸ்ட் தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 50,500 டிசிஷன் மேக்கிங் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ எந்த சைடுமே வந்து பெரிய அளவு ஓப்பன் டெஸ்ட் இல்லை. ஸோ 50,500 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான டிசிஷன் மேக்கிங் லெவல். ஸோ 50,500க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்ல தெரியும். ஸோ எங்கேயும் பெரிய அளவில் சொல்லிக்கிற ஓப்பன் டெஸ்ட் இல்லை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம என்எஸ்சிலையும் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் பாருங்க எங்கேயாவது சொல்லிக்கிறோமா ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. இங்க 51,000 தெரியுங்களா. அங்கதான் 2,04,000 கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால 51,000 ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 92,000 இருக்கு 50,500ல சரிங்களா. ஸோ ஒரு கொஞ்சம் அளவு கம்மியான ரெசிஸ்டன்ஸ் தான் சப்போர்ட். அதுக்கப்புறம் 1,00,000 கான்ட்ராக்ட் எங்கன்னு பாருங்க 50,000ல. ஸோ 50,000ல பாருங்க மைனஸ் இருக்கு சேஞ்ச் இன் ஒய். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இந்த பாருங்க புட் சைடு சேஞ்ச் இன் ஒய் மைனஸ் இருக்கு தெரியுங்க. ஸோ மைனஸ் இருந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஆப்போசிட் சைட் டைரக்ஷன் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கேன். இப்போதைக்கான 50,500 தான் டிசிஷன் மேக்கிங் லெவல் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கான். ஸோ 50,500க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 50,500க்கான கால் ஆப்ஷன் அதுதான் வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. மார்க்கெட்ல நாளைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவல் நல்ல ஒரு செல் வந்திருக்கிறதால மார்க்கெட் நாளைக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டும் திரும்பலாம், இல்ல அந்த ஃபால் கண்டினியூ ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கால் சைடு பாருங்க மார்க்கெட் இன்னும் கரெக்டா அந்த சப்போர்ட் எடுத்து அப்படியே நிக்கிறான். ஒரு டவுன் கொடுத்தா நிக்குது பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டா அங்க நிக்குது. உடைச்சா ஃபர்தரா கீழே வரும் அப்படின்னு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 383 இப்போதைக்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் உடைச்சு சப்போர்ட் இல்ல மார்க்கெட் கீழே தான் போகும். 430, 516, 599 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கால் சைடு இப்போதைக்கு ட்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு திங்கக்கிழமை எப்படி ஓப்பன் ஆகுது பொறுத்தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து 50,500க்கான புட் ஆப்ஷன் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு புட் சைடு தான் வந்து ட்ரெண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டும் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கான் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் பாருங்க 274ங்கிற சப்போர்ட் இப்போ எடுத்திருக்கு. ஸோ 274, 197, 131 அடுத்த சப்போர்ட் லெவலு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 416 வெள்ளிக்கிழமை அந்த ஹை தான். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் 628 போவான். இன்கேஸ் 50,500க்கான புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 416 அப்படிங்கிற லெவல் விட்டு திரும்புறப்ப மீண்டும் இந்த வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பிரேக் பண்ணும் 416 மார்க்கெட் பிரேக் பண்ணாதான் 628 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கான். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே ஓப்பன் வச்சு சொல்ல முடியும். எதனால அந்த செல்லிங் ப்ரெஷர்னு தெரியல. நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா விழுந்திருக்கு. அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா பின் நிப்டி பார்த்துடலாம். ஸோ பின் நிப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இப்போதைக்கு அதுவும் நல்ல பால் தான். ஸோ 23,490 லோ கொடுத்துருக்கு. அதான் இப்போதைக்கான சப்போர்ட். அதுக்கு அடுத்த சப்போர்ட் 23,330 தான் அடுத்த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 23,560, அதுக்கு மேல 23,630, அதுக்கு மேல 23,727. ஸோ அதான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். மார்க்கெட் இப்போ கொஞ்சம் ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பின் நிப்டி. ஸோ பின் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 23,600 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். 23,500 இப்போதைக்கான சின்ன சப்போர்ட் ஏன் தெரியுதுங்களா. ஸோ செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதால சின்ன சப்போர்ட். ஸோ லைவ் மார்க்கெட்ல ஓப்பன்ஸ் எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிற லெவலுக்கு பண்ணா
23,500 சப்போர்ட், 23,600 ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்எஸ்சிலையும் பார்த்துடலாம். அதை வச்சு பார்க்கும்போது 24,000 கான்ட்ராக்ட் தான் இருக்கு. எங்கன்னா 23,600ல அதுக்கு மேல 40,000 குவான்டிட்டி 23,700ல. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 23,500ல பாருங்க 16,000 குவான்டிட்டி இருக்குல்ல, 23,500 இப்போதைக்கான சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அந்த பக்கம் சைடு பாருங்க 12,000 குவான்டிட்டி இருக்கு, பிளஸ் 10,000 குவான்டிட்டி இடம் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க 16,000 பிளஸ் 777. ஸோ 500 வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இன்னும் கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து 5,000 குவான்டிட்டி எங்கன்னா 23,400ல. ஸோ மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தான் ஓப்பன் டெஸ்ட் இருக்கு இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ 23,500 சப்போர்ட், 23,600 ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருப்பான். ஓகேங்களா? ஸோ 23,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் 134. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கீழே வந்து சப்போர்ட் லெவல் இல்ல. 23,500க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ 164, 193, 245 எல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். 23,500க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்தா வந்து 23,600க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுதான் வந்து இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆட் பண்ணுது. இன்னொன்னு புட் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போறான். கால் சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி இன்னொன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும். அதான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த 143 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 143, 105, 69 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 217, 243 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 217 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். எனக்கு நல்ல ஒரு செல்லிங் வந்திருக்கு. ஸோ இந்த 217க்கு மேல போனாதான் மேல போவான். இல்லாம இருந்தா அங்கிருந்து மீண்டும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ புட் சைடு தான் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால எந்த ரெசிஸ்டன்ஸ் சைடு பிரேக் பண்றதை தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதான்னு பாருங்க. எது வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதோ அந்த ட்ரெண்டை எடுக்காம ரெசிஸ்டன்ஸ் எது 1 ஹவர் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மணி நேரத்துக்கு பக்கம் மார்க்கெட் முதல்ல வாட்ச் பண்ணுங்க. எது வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதுன்னு பாருங்க. எது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மீண்டும் சப்போர்ட் எடுக்கிறானோ ஸோ அந்த சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட்டை உடச்சுக்கிட்டு ரெசிஸ்டன்ஸ் போற சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எவன் ரெசிஸ்டன்ஸ் உடைக்கிறான்னு பாருங்க. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்றானா வெயிட் பண்ணி அடுத்த சப்போர்ட் எடுத்து போகும்போது எடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க சப்போர்ட் உடைச்சிட்டு இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா கால் சைடு பாத்தீங்கன்னா சப்போர்ட்டை உடைச்சிட்டு இருக்கான். புட் சைடு தான் ரெசிஸ்டன்ஸ் உடைக்கிறான். ஸோ நம்ம எந்த வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்றானோ அவன் தான் வந்து அடுத்தடுத்த லெவல் போவான். அதனால ரெசிஸ்டன்ஸை வந்து எந்த பிரீமியம் பிரேக் பண்ணுதுன்னு பாருங்க. கால் ஆப்ஷன் பிரீமியம் பிரேக் பண்ணுதா, புட் ஆப்ஷன் பிரீமியம் பிரேக் பண்ணுதான்னு பார்த்துட்டு எந்த சைடு வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதோ அந்த சைடு ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்ததை பார்த்துடலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்செக்ஸ். உங்க சென்செக்ஸ் தெரியுமா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் டவுன் பண்ணுறது. 1017 பாயிண்ட் டவுன் சென்செக்ஸ். எக்ஸ்பீரி டே வேற. ஆனா அன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபால் வந்தது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஃபால் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நேற்று நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரிவு ஏற்படுத்தி இருக்கு மார்க்கெட்டு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 81,077 தான் சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தா 80,920. ஓகேங்களா? ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 81,300, அதுக்கு மேல 81,500 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்தலாம். சென்செக்ஸ் 6th முடிஞ்சுன்னா 13th எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பாருங்க 81,200 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ், 81,000 சப்போர்ட். ஓகேங்களா? சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு ஓப்பன் டெஸ்டும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ லைவ் மார்க்கெட்ல தான் நம்ம டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம பிஎஸ்சிலையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் 81,200ல பாருங்க 2000 குவான்டிட்டி இருக்கு. ஓகேங்களா? பிளஸ் 8,000 குவான்டிட்டி இருக்கு. ஓகேங்களா? இந்த பக்கம் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் 1000 குவான்டிட்டி இருக்கு. ஓகேங்களா? 1000 குவான்டிட்டிஸ். ஸோ 81,200 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 4000 குவான்டிட்டி இருக்கு. எங்கன்னு பாருங்க 81,000ல. இந்த பக்கம் 3000 குவான்டிட்டி இருக்கு. ஸோ 81,000லும் சின்ன நெருக்கடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் ஒரு 1500 குவான்டிட்டிஸ் வந்து 81,000 இருக்கிறதால
81,000 இப்பத்திக்கான ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணுவாங்க. 81,000 சப்போர்ட், 81,200 இப்பத்திக்கான ரெசிஸ்டன்ஸ். அதையும் தாண்டா 81,500 தான் 6,000 குவான்டிட்டி இருக்கு. ஸோ 81,200 இப்ப ரெசிஸ்டன்ஸ். இந்த 200 பிரேக் பண்ணிட்டான்னா ஃபர்தரா மார்க்கெட் 81,500 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இந்த 81,000க்கு கீழே பிரேக் பண்ணா அதுக்கப்புறம் பாருங்க 8500 தான். அடுத்த 500 பாயிண்ட்ஸுக்கு சப்போர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ அதனால 81,000க்கான கால் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ கால் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க ரொம்ப ஹையா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? கால் ஆப்ஷன் பிரீமியம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த பிரீமியத்துக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 700 எல்லாம் கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஸோ மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கான வாய்ப்பு அதிகம். கிட்டத்தட்ட 600 ரூபா இருக்கான். கிட்டத்தட்ட மார்க்கெட் பாருங்க 800 1000 ரூபாயில இருந்து மார்க்கெட் எங்க இருக்கு 600 ரூபா வரை குறைச்சிருக்காங்க பிரைஸ். ஸோ 672 சப்போர்ட், அதுக்கும் கீழே சப்போர்ட் இல்லை ஃப்ரெண்ட். 717, 798, 899 இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். இன்னொன்று கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஹையா இருக்கான். ஓகேங்களா? ஸோ அடுத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அதே மாதிரி 81,200க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ புட் ஆப்ஷன் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 372ம் 497ம் அடுத்தடுத்த சப்போர்ட் தெரியுங்களா? இந்த பிரைஸ ரெண்டாவது டைம் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி திரும்பதான் 497 முக்கியமான பிரைஸா இருப்பான். 632 ரெசிஸ்டன்ஸ், அதையும் பிரேக் பண்ணா ஃபர்தரா மார்க்கெட் அடுத்த லெவல் போறதுக்கு இருக்கு. புடிச்சிட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 632 பிரேக் பண்ணதான்னு பாருங்க. இந்த பிரேக் பண்ணா மட்டும்தான் போவோம். இந்த 6 பிரேக் பண்ணா மறுதான் மார்க்கெட் மேல போட்டு அப்படியே ஒரு திருப்பி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கால் சைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 632 வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிப்டி. ஸோ மிட் கேப் நிப்டியும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே டவுன் தான். மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கான். ஸோ இது தொடருமா அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் தான் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பொறுத்தவரை 13,042 தான் சப்போர்ட்டு. அது கீழே வந்தா 13,000. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 13,115, அதுக்கு மேல போனா 13,170 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்தரலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தீங்கன்னா தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் 13,075 இருக்கான். ஸோ 13,100 வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ், 13,000 வந்து சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த 13,050 டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் 13,000 போகுமா இல்ல 13,100 போகுமாங்கிறத தீர்மானிக்கக்கூடியது. 13,050 டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? நம்ம ஆப்ஷன் செயின்லையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு பார்க்க 13,100ல பாருங்க 27,000 குவான்டிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால 13,100 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேல போனா 21,000 குவான்டிட்டி 13,150ல. ஓகேங்களா? சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,370. ஓகேங்களா? அது எங்கன்னு பாருங்க 13,050ல. ஸோ 13,050ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 5,000 குவான்டிட்டி. இந்த பக்கம் பாருங்க 5,000 குவான்டிட்டி. ஸோ 13,050 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் தான் 13,100 போகுமா 13,000 போகுமா அப்படிங்கிறத மார்க்கெட் டிசைட் பண்ணும். அடுத்து 13,000 21,000 குவான்டிட்டி இருக்கல 13,000 தான் அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். இந்த பக்கம் பாருங்க சேஞ்ச் இன் ஒய் இங்க மைனஸ் இருக்கு புட் சைடு. ஸோ புட் சைடு சேஞ்ச் இன் ஒய்னா சப்போர்ட் ஸ்ட்ராங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் இருக்கான். ஸோ மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பன் டெஸ்ட் இருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ கொஞ்சம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதால மார்க்கெட் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனா மட்டும் புட் சைடு எடுங்க. கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் திருப்பி மேல போவான் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து 13,000க்கான கால் ஆப்ஷனும் 13,100க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். 13,000க்கான கால் ஆப்ஷன், ஏன்னா அதுதான் வந்து அடுத்த சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது கீழே லெவல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மாதிரி 83 ரூபாய் வாங்கிருக்காங்க. 83ல பை பண்ணிக்கிறாங்க.
மார்க்கெட் இந்த 83 திருப்பி சப்போர்ட் எடுத்து போறாங்கிற பட்சத்துல மார்க்கெட் மேல போலாம். இல்ல அப்படின்னா ஃபர்தரா கீழே போகும். அதே மாதிரி 157 189 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா 13,100க்கான புட் ஆப்ஷன். ஏன்னா 100 வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 67 ரூபாயும் 45 ரூபாயும் அடுத்தடுத்த சப்போர்ட், 90 ரூபாய் இப்போதைக்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ 117 ரெசிஸ்டன்ஸ், அந்த 117ஐயும் பிரேக் பண்ணாதான் ஃபர்தரா மார்க்கெட் வந்து நல்லா டவுன் சைடு போவான். இல்லாட்டி 100 போகும்போது இந்த 117 போயிட்டு பிரேக் பண்ணோம்ல திரும்புறாங்க பட்சத்துல மார்க்கெட் கால் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. மார்க்கெட் கொஞ்சம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு மட்டும் நான் வச்சுக்கோங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. ஸோ ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கிற கொடுத்ததால மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகிற பட்சத்துல மார்க்கெட் திருப்பி என்னன்னா ஒரு செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே வந்து மார்க்கெட் வந்து இப்ப இருக்கிற லெவலுக்கு கீழே மைனஸ்ல ஓப்பன் ஆகிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா பை ஆகிறதான் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறான் மார்க்கெட் மண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்டோ 50 பாயிண்டோ ஒரு 150 பாயிண்டோ வந்து உங்களுக்கு ரெட்டா வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் மேல போகும். இதே வந்து மார்க்கெட் வந்து கிரீன்ல ஓப்பன் ஆகுது, ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் வந்து கிரீன்ல ஓப்பன் ஆகிற பட்சத்துல நீங்க மார்க்கெட் டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்த கேண்டிலுக்கு 50% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்புறோம் அப்படின்னாலும் கூட மார்க்கெட் சேம் டைரக்ஷன்ல தான் போகும். கேப் டவுன் ஓப்பன் ஆனா மட்டும் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா கேப் அப் மார்க்கெட் இதுக்கப்புறம் ரெக்கவரி மேல போறான்னு சொல்லிட்டு காலை பை பண்ணாதீங்க. ஓகேங்களா. மார்க்கெட் கிரீன் ஓப்பன் ஆனா புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெட்டா ஓப்பன் ஆச்சுன்னா கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா வந்து லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.